Hello students, நாம இப்ப பார்க்க போறது hydrologic cycle 8th standard geography lesson 3. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க objective பத்தி பார்க்கலாம். To understand the status of water on the earth. So water நம்ம எர்த்ல எங்கெங்க இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். To learn the basic concept of hydrological cycle. Hydrological cycle ஓட basic concept என்ன? To study the different components of hydrological cycle, அதோட components, the study about evapotranspiration என்னன்னு பார்க்க போறோம். To study about condensation, to study about precipitation, to study about infiltration, percolation, to study about runoff. இத பத்திலாம் நாங்க இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ நாங்க பார்க்க போறது introduction. Water is an important element on the earth. So எல்லாருக்கும் தெரியும் earthல water ஒரு important element. அது இல்லாம உயிர் வாழ முடியாது. So நம்ம வாட்டர் நம்ம earthக்கு ஒரு சப்போர்ட்னாலே வாட்டர் தான். So about 71% of the earth is covered with water, about 326 cubic miles, and the rest is the world. So water வந்து உலகத்துல 71% earth கவர் பண்ணிருக்கு. அதாவது 326 cubic miles ஏரியாவை வாட்டரால மூடி இருக்கு. The rest remaining the land. Water is essential for carrying out almost all economic activities. எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் வாட்டர் வந்து important. Water is available in air in the form of water vapor. So atmosphereல water இருக்கு in the form of water vapor. நீராவியாக இருக்கு. Salt water is about 97.2% and the fresh water is about 2.8%. So உப்பு தண்ணி நிலத்துல வந்து 97.2% ஆகவும் நல்ல தண்ணி வந்து 2.8% ஆக இருக்கு. Out of this, that is 2.8%, 2.2% is available as surface water and the remaining is the groundwater. இந்த 2.8% லியும் 2.2% வந்து surface waterனா நிலத்துக்கு மேல காணப்படுற தண்ணி, அதாவது ஆறு ஏரி குளம் சொல்றல அது. The remaining is the groundwater. மிச்சது வந்து groundwater-ஆ இருக்கு, நிலத்தடி நீர். In this 2.2 of surface water, 2.15% is available as glacier and ice caps. இந்த 2.2% லியும் 2.15% வந்து கிளேசியராகவும் ஐஸ் கேப்ஸாகவும் இருக்குது. கிளேசியர்னா இந்த ஐஸ் கட்டி தண்ணியில் மிதந்து போகிறதே அது கிளேசியர் சொல்லுவோம். ஸோ ஐஸ் கேப்னா முழு தண்ணியும் ஐஸாக மூடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையில் தான் அந்த தண்ணி இருக்குது. Water in India is available in 3 sources. They are precipitation, surface water and groundwater. இந்தியாவில் வாட்டர் வந்து 3 ஃபார்மில் எங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து precipitation, செகண்ட் வந்து surface water and third ground water. precipitation-னா மழை பொழிவு, surface water ஏரி ஆறு குளம் கொட்டை அந்த மாதிரி, கிரவுண்ட் வாட்டர் வந்து நிலத்தடி நீர். ஸோ இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வயலட் கலர் எர்த் டோட்டல் வாட்டர், உலகத்தில் மொத்த அளவு தண்ணி எவ்வளோ இருக்குது, that is 97.2%. ஸோ அது நல்ல தண்ணி என்பது வந்து 2.8%. அதுலேயும் கிரவுண்ட் வாட்டர் வந்து 31.1%, ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர் வந்து 68.7% இருக்குது. ஸோ அதர்ஸ் மற்ற தண்ணி வந்து 0.9%. அதுலேயும் அதுக்கப்புறம் இருக்குது ஸ்வாம்ஸ் 7%, லேக்ஸ் வந்து 57%, ரிவர்ஸ் வந்து 2%. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். ஹைட்ராலஜிக் சைக்கிள் என்ன, வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன, நீர் சுழற்சி. நீர் சுழற்சினா என்ன, நிலத்தில் இருக்க தண்ணி வந்து வெப்பமாய் மாறி மேலே போய் மேகமாக மாறி மேகத்திலேருந்து மறுபடியும் பூமிக்கு நீராக மாறி வரும். அதை தான் நீர் சுழற்சி சொல்லுவோம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். Hydrology is the science which deals with the various aspects of water. Water-ஓட various aspects deal பண்ணுறது தான் hydrology science சொல்லுவோம். It includes occurrence, movement, distribution and properties of water on the earth. இதில் என்னென்ன இருக்குன்னா, occurrence அது எங்கெங்கே கிடைக்குது, எப்படி இருக்குது, அதோட மூமெண்ட்டு அது எப்படி போகுது, தென் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் பறந்து விரிஞ்சு இருக்குது, அதுக்கப்புறம் the properties of water, வாட்டரோட தன்மைகள் என்ன, அதை பற்றி நாங்கள் படிப்போம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் அ குளோபல் சன் டிரைவன் ப்ராசஸ் வேர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஓஷன் டு அட்மாஸ்பியர், from atmosphere to land
and then from land back to ocean. So hydrological cycle na ஒரு global sun driven process. So உலகத்துல இருக்க எல்லா தண்ணியும் சூரியன் வந்து வெப்பமாக்கி உறிஞ்சிக்குது, வெப்பமா நீராவியா உறிஞ்சிக்கிறது. அதான் சன் டிரைவன் ப்ராசஸ். இந்த மாதிரி நீராவி மேலே போய் என்ன மேகமாக மாறும், மேகமாக மாறி தண்ணியாக வந்து கடலுக்கு போய் சேரும். மறுபடியும் கடல்லேருந்து அட்மாஸ்பியருக்கு நீராவியாக போகும், அப்புறம் அட்மாஸ்பியர்லேருந்து மறுபடியும் நிலத்துக்கு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துனே இருக்கும். இட் இஸ் அ க்ளோஸ் சிஸ்டம். இது வந்து யாராலும் தடுக்கவும் முடியாது, இதை பிரேக்கப் பண்ணவும் முடியாது. அதுக்கு இது க்ளோஸ் சிஸ்டம் and it is a circulation of water. It is a continuous process and takes place naturally. இது வந்து கண்டினியூஸாக நடந்தே இருக்கும் and நேச்சுரலாகவே இயற்கையாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ். The three main phases are evapotranspiration, precipitation and runoff. இதில் 3 விதங்கள், ஃபேஸ்னா விதங்கள். அது என்னென்னா evapotranspiration, then precipitation தான் மழை, தேர்ட் வந்து runoff ஓடுற தண்ணி, அதாவது ஆறுலாம் ஓடும் இல்லையா அந்த ஓடுற தண்ணி. Then evapotranspiration is a process by which water is transferred from land to atmosphere by evaporation and the soil, other surface and by transpiration from plants. So evapotranspiration and which water is transferred from land to atmosphere. So transpiration from the land lend the தண்ணி ஆவியா மாறி அட்மாஸ்பியர் போகிறது பை எவாப்ரேஷன், அது ஆவி ஆதல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் செடி கொடியிலேருந்து தண்ணி ஆவியாகி அட்மாஸ்பியர் போகிறது டிரான்ஸ்பிரேஷன். இது எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிர் ரெண்டும் சேர்ந்தனால தான் இது evapotranspiration சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் த precipitation, is a form of water in atmosphere such as water vapor. ஸோ precipitation வந்து அட்மாஸ்பியரில் காணப்படுற ஒரு தண்ணி, அதாவது வாட்டர் வேப்பர்ஸ். ஸோ தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேஜ், அது அட்மாஸ்பியரில் போனால் அது வாட்டர் வேப்பராக நம்மளுக்கு காணப்படும், அதுதான் precipitation. Then runoff is a process by which water gets pulled away by gravity. Runoff வாட்டர்னா தண்ணி பூமியில் பட்ட உடனே கிராவிட்டியால் தண்ணி வந்து இழுத்துன்னு போகிறது தான் ரன் ஆஃப் வாட்டர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சரில் பாருங்கள், தண்ணி வந்து சூரியனால் வெப்பமடைஞ்சு மேலே போகுது, அது எவாப்ரேஷன் சொல்லுவோம். அதே சமயத்தில் இந்த பச்சை நிலத்துலேருந்து பாருங்கள், இந்த பிளான்ட்ஸ் கிராஸ்லேருந்து தான் இந்த நீர் வந்து ஆவியாகி மேலே போகிறது எவாப்போட்ரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். இது ரெண்டும் மேலே போய் கண்டென்சேஷன் ஆகி அந்த மேகமாக மாறி மேகத்துலேருந்து தண்ணி வந்து பூமியில் விழுது. பூமியில் விழுந்தால் ரன் ஆஃப் வாட்டர், அப்படியே தண்ணி ஓடும். ஒரு பக்கம் தண்ணி வந்து சர்ஃபேஸ் வாட்டராக தேங்கி நிற்கும், டேம்பில் சேர்த்து வைக்கிறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மித்த தண்ணி வந்து அப்படியே கீழே போய் கடலில் சேர்ந்துடும். இந்த ரன் ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பூமியில் உறிஞ்சப்பட்டு உள்ளே போய் கிரவுண்ட் வாட்டராக சேர்ந்துடும். சில தண்ணி வந்து வாட்டர் டேபிளாக இருக்கும். ஸோ அந்த ரன் ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுவோம், இரிகேஷனுக்கு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். There are 6 main components in hydrologic cycle: evapotranspiration, condensation, precipitation, infiltration, percolation and runoff. So first one is evapotranspiration. It is defined as the total loss of water from the earth through evaporation from the surface of water bodies and transpiration from vegetation. So evapotranspiration na total loss of water, மொத்த தண்ணியும் பூமியிலேருந்து ஆவியாகி மாறுறது. மொத்தம் தண்ணினா ஃபுல்லாக ஆவியாகி அப்படியே கடல்லாம் ட்ரை ஆகாது, ஓரளவுக்கு தான் போகும் மேலே. ஸோ எல்லா விதமாக கடல்லேருந்து ஆறு, குளம், கொட்டை, கிணறு எங்கெங்கே தண்ணி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீராவி ஆவியாக மாதிரி மேலே போகும், அது எவாப்ரேஷன் சொல்லுவோம். அதே சமயத்தில் தாவரங்கள்லேருந்து தண்ணி மேலே எவாப்ரேஷன் ஆகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் evapotranspiration. Evaporation, it refers to the process in which liquid changes to gaseous form. Water boils at 100 degree and evaporates at 0 degree slowly. So evaporation என்னது, தண்ணி லிக்விட் வந்து சேஞ்சஸ் இன்ட்டு கேஷியஸ், லிக்விடாக இருக்க தண்ணி வந்து ஆவியாக மாறுறது, நீராவியாக மாறுறது தான் எவாப்ரேஷன் சொல்லுவோம். தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும் போது அது எவாப்ரேட் ஆகிற டிகிரி வந்து 0 டிகிரி. வந்து ஓஷன், சீஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் provide nearly 90% of evaporation and remaining is planned through transpiration. So கடல், ஓஷன், சீனா தெரியும், பெசிபிக் ஓஷன், அரேபியன் சீஸ்லாம் அந்த மாதிரி லேக்ஸ், குளம், கொட்டை, ரிவர்ஸ்லேருந்து 90% ஆஃப் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ரிமைனிங் வந்து 10% வந்து தான் பிளான்ட்லேருந்து போகிற தண்ணி. Okay, extent of surface water
wind and atmospheric humidity affects the rate of water vapors. So external surface water எந்த அளவுக்கு surface water நிறைய இருக்கு, then wind காற்று, then atmospheric humidity ஈரப்பதம் இருக்கு, அதெல்லாம் and the effect of rate of water vapor. ஸோ எந்த அளவுக்கு water vapor மாறுது இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். The rate of evaporation is low during period of calm winds than windy times. இந்த evaporation or process வந்து அமைதியான காற்று சைலண்டாக இருக்கும் இல்லையா, ஒரு தென்றல் சொல்லுவேன், ஸ்லோ மூவிங் விண்டு, அந்த டைமில் கம்மியாக இருக்கும். அது விண்டிஸ் டைமில் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரோம் ரொம்ப ஸ்பீடாக காற்றடிக்கும், அந்த டைமில் வந்து எவாப்ரேஷன் வந்து அதிகமாக நடக்கும். when the air is calmed, evaporated water tend to stay close to water bodies. இந்த calm வெதரில் வந்து evaporate ஆகிற தண்ணியெல்லாம் atmosphere கிட்ட இருக்கும். during windy, water vapor is driven away and replaced by dry air which increase evaporation. during windy season, during the windy அதிக ஸ்பீடாக காற்றடிக்கும் போது இந்த வாட்டர் வேப்பர்லாம் சீக்கிரம் மேலே போய் ட்ரை ஏராக மாறிட்டு எவாப்ரேஷன் அதிகப்படுத்தும். இது இருக்கும், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தென் டிரான்ஸ்பிரேஷன், இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் கண்டென்ட் இன் பிளான்ட்ஸ் are released in the atmosphere in the form of water vapor. Transpiration-na இந்த water content-லாம் தாவரம் வழியாக வெளியேறுது. Water taken by plant is released through transpiration. Plant ரூட்ஸ்லாம் பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியை உறிஞ்சும், அது உறிஞ்சி எக்ஸஸான தண்ணியை வந்து அதுக்கு தேவையான தண்ணியை தான் அது வச்சுக்கும், மீதி தண்ணியை டிரான்ஸ்பிரேஷன் எவாப்ரேஷன் வழியாக வெளியே விட்டுடும், அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். The rate of transpiration is affected by temperature, wind and humidity. Again, இந்த transpiration எதை பொறுத்து இருக்குன்னா temperature, wind and humidity பொறுத்து தான் இருக்கு. The rate of transpiration is also determined by soil water content, ability of water and conduct water to the roots. இந்த transpiration எதை determine பண்ணோம்னா இந்த சாயில் வாட்டர் கண்டக்ட், இந்த சாயில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ வாட்டர் அதால் அதோட வேறால் உறிஞ்சிக்க முடியுமோ அதை பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்பிரேஷனும் டிபெண்ட் ஆகும். crop characteristics, its environment and cultivation also determine transpiration in the case agriculture. இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாம் crop characteristics, அந்த எந்த விதமான crop நாங்கள் செய்கிறோம், தென் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட், அதில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அது அந்த கல்டிவேஷன் அது பொறுத்து தான் டிரான்ஸ்பிரேஷனும் பொருந்து இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பிக்சரில் நிலத்துலேருந்து எவாப்ரேட் ஆகுது நீர் தண்ணி, பிளான்ட்லேருந்து எவாப்ரேட் ஆகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இது ரெண்டுத்து மேலே போய் மேகமாக மாறி தண்ணியாக கீழே வந்துட்டு தான் precipitation. Next, condensation. It refers to the process in which the gaseous forms of water changes into liquid form. ஸோ முதல்ல என்ன சொன்னோம், பூமியிலேருந்து தண்ணி வந்து ஆவியாகி மேலே போகுது சொன்னோம். ஸோ வாட்டர் லிக்விட் ஸ்டேஜ் வந்து கேஷியஸாக மாறுது. ஆனால் கண்டென்சேஷனுக்கு ஆப்போசிட்டு வாட்டர் வேப்பர் வந்து மறுபடியும் தண்ணியாக மாறுது. கேஷியஸ் ஃபார்மில் இருக்க தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறுது கண்டென்சேஷன். இட் அக்கர்ஸ் இன் த அட்மாஸ்பியர் when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. This water vapor condenses to form cloud droplets. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த வாட்டர் லிக்விட் வந்து வாட்டர் வேப்பர் மேலே போய் வார்ம் ஏர் பட்ட உடனே கூல்ஸ் அண்ட் லூசஸ் இஸ் கெப்பாசிட்டி, அந்த ட்ரை ஏர் வந்து கூல் ஆன உடனே தண்ணியை சேர்த்து வைக்கிற தன்மை அது இழந்த உடனே அந்த வாட்டர் வேப்பர்ஸ் தான் அதில் மேலே இந்த மேகத்தில் நிற்க முடியாது, தண்ணியாக மாறி கீழே வந்துடும். அதான் cloud droplets சொல்லுவோம். Condensation is responsible for formation of clouds. So condensation clouds form ஆகிறதுக்கு ஒரு main reason. The precipitation formed by clouds is the primary route to the earth's surface in water cycle. இந்த precipitation வரதுக்கு, மழை பெய்யறதுக்கு முதல் ஒரு கீ எதுனா condensation தான் சொல்லுவோம். Condensation is the opposite of evaporation. Evaporation is opposite the condensation. There are three forms of condensation. They are dew. Dew, it is the droplets formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. It forms when the temperature of an object falls below the dew point temperature. Dew point temperature is the point at which water vapor condenses into liquid. ஸோ டியூனா என்னது, ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பாட்டில் வெளியே உங்களுக்கு ட்ராப்லெஸ் தண்ணியோட வாட்டர் ட்ராப்லெஸ் தெரியும், அதுதான் டியூன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது எப்போ ஆகும்னா
நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து அந்த டியூ பாயிண்ட் கீழே போனால் தான் அந்த ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் is the point at which water vapor condenses to liquid. So water vapor வந்து again அது liquid-ஆ மாறுறது தான் dew point temperature சொல்லுவோம். Frost. When the temperature of an object falls below the freezing point of the temperature, ice crystals are formed when an object by the deposition of water vapors on the cold surface known as frost. The temperature வந்து இந்த பொருளோட freezing point, freezing ஆனது ஐஸ் கட்டியாக மாற டைம்லையா அந்த டெம்பரேச்சர் கீழே போனோடனே அது வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறிடும். பனிக்காலத்தில் காலை ஏஞ்சி பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் மேலேயோ இல்லை பைக் சீட்லேயோ ஏதாவது பொருள் வச்சிங்கன்னா அது மேலே உங்களுக்கு வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியும். அதுதான் ஃப்ராஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் அ fog. Fog, it is the suspended tiny water droplets or ice crystals in air layer next to earth surface. It reduces the visibility of 1000 meter. Atmosphere வந்து சின்ன சின்ன ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் சின்ன ரொம்ப மைன்யூட் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். அட்மாஸ்பியருக்கு ஏர் சர்ஃபேஸ் நடுவிலே இருக்கும். அது ரொம்ப புகை மூட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இதுலேருந்து உங்களுக்கு விசிபிலிட்டி நம்ம பார்க்குறது வந்து தடுத்துடும். தூரமாக இருக்க பொருளை எங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது விசிபிலிட்டி 1000 மீட்டர். Mist. These are tiny droplets of water formed when water vapors in air is cooled, causing it to change from visible gas to tiny water droplets. So mist பனி வகையில் சேர்த்துக்கலாம். இதில் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப டைனி ட்ராப்லெட் ரொம்ப மெலிசா ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இது பார்க்கும்போது எங்களுக்கு என்ன மழை தூள் ரொம்ப மெலிசாக பெய்யும் அந்த மாதிரி பார்க்குறது தெரியும். நெக்ஸ்ட் இஸ் அ cloud. It consists of tiny water droplets which are small and light in weight. So cloudsனா என்னது is a tiny water அதுலேயும் டைனி ட்ராப் ரொம்ப மெலிசான சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ரொம்ப வெயிட்டும் லைட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் அது மிதந்துனே இருக்கும் மேகத்தில் அட்மாஸ்பியரில். They are formed by microscopic drops of water or by small ice crystals. இந்த மேகம் எதாவது உருவாச்சுன்னா மைக்ரோஸ்கோபிக் ட்ராப்ஸ்னா அது எங்களை சாதாரண கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. அந்த அளவு சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும். The size of droplets ranges around 100 micron. அதோட droplets diameter வந்து 100 micron. Next, precipitation. Precipitation is any form of liquid or solid water particles that falls from the atmosphere and reaches to the surface of the earth. So precipitation என்னது வாட்டராவோ இல்லை வேறு ஏதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஆர் லிக்விட் ஏதாவது மேலே வானத்துலேருந்து பூமிக்கு வர்றது தான் precipitation சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இது தண்ணி தான் மேலேருந்து கீழே வரும். அதுதான் மழை பொழிவு. Precipitation refers to all forms of water that falls from the clouds and reaches to earth's surface. Precipitation refers to all forms of water. இது கடல் தண்ணி, இது ஆற்று தண்ணி, இது ஏரி தண்ணி, ஸோ எந்த தண்ணி பிரிக்கிறது இல்லை. ஸோ மொத்தமாக தண்ணியாகவே கீழே வரும். ஸோ அதுதான் precipitation சொல்லுவோம். Next, the form of precipitation depends upon the kind of weather or climate of region. There are 5 types of forms of precipitation. So the weather-யும் the climate of the place பொறுத்து தான் இந்த precipitation இருக்கு. There are 5 types. 5 டைப் இருக்கு. ஒன்று வந்து ரெயின், நம்ம நாட்டில் இருக்க சாதாரண ஒரு மழை. It is the most common kind of precipitation. The precipitation in the form of water droplets is called rain. ஸோ இந்த மழை என்பது என்னது தண்ணி வந்து குழா திறந்தா ஊற்றுறோம் அந்த மாதிரி தண்ணி வராது. ட்ராப்லெட் தான் விழும். நீங்கள் மழையை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக தான் விழும். சம்டைம் ஃபோர்ஸாக விழும், ஸ்லோவாக விழும். ஸோ ட்ராப்லெட்டாக தான் கீழே பூமிக்கு வரும். சைஸ் ஆஃப் ரெயின் ட்ராப் இஸ் லெஸ் தென் 0.5 mm in diameter called drizzle. அதோட டயாமீட்டரோட சைஸ் வந்து 0.5 mm in diameter இருந்துச்சுன்னா அதை drizzle சொல்லுவோம், மழை தூறல் சொல்லுவோம். The rain drop with more than 0.5 mm is known as rain. வாட்டர் ட்ராப்போடைய டயாமீட்டர் வந்து 0.5 அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரெயின் சொல்லுவோம். Next is the sleet. It is a precipitation that takes place in the form of mixture of water droplets and tiny particles of ice. The mixture of water droplets falls on the earth's surface as a precipitation. இது பூமியில் மழையாக விழும். Next, freezing rain. Freezing மழை வந்து freeze ஆகிறது, ஐஸ் கட்டியாக மாறுது. In this type of rain, the raindrops do not freeze. Instead, when they touch the cold surface, they freeze. ஸோ இந்த மாதிரி மழையில் வந்து மழை மேலேருந்து கீழே வரும்போது அது வந்து ஐஸ் கட்டியாக மாறாது, தண்ணியாக தான் விழும். ஆனால் அது பொருளையோ பூமி
தொட்ட உடனே அது ஐஸ் கட்டியாக மாறிடும். திஸ் இஸ் கால்ட் ஃப்ரீசிங் ரெயின். த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்வலி கிரேட்டர் தென் 0.5 mm in diameter. ஸோ இந்த வாட்டர் ட்ராப் வந்து மோர் தென் கிரேட்டர் தென் 0.5 mm விட அதிகமாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், மேலே மழை பெய்யுது, இந்த மரத்தோடைய கிளையில் அந்த தண்ணி பட்ட உடனே ஐஸாக மாறிடுது. இதுதான் ஃப்ரீசிங் ரெயின் சொல்கிறோம். தென் இஸ் ஹெயில். These are round pellets of ice larger than 5 mm in diameter. They are called hails. So this is a round pellets. Round pellets கூழாங்கல் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக ரவுண்டாக இருக்குது. ஸோ இதோட டயாமீட்டர் வந்து கிரேட்டர் தென் 5 mm, 5 mm விட அதிகமாக தான் இருக்கும். They are called hails. It forms as an ice pellet inside the cold region of cloud. கோல்ட் ரீஜனில் அங்கே க்ளவுட்ஸ் இருக்குது, அந்த க்ளவுட்ஸ்லேயே இது வந்து அந்த மழை நீர் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் த ஸ்னோ. வாட்டர் வேப்பர் இன் த கிளவுட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்னோ பீசஸ் டியூ டு லோவரிங் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த வாட்டர் வேப்பரை சின்ன சின்ன ஐஸ், பவுடர் ஐஸாக மாறுறது தான் ஸ்னோ சொல்லுவோம். This is called as powdery mass of ice. The precipitation in the form of powdery mass of ice is called snow. So infiltration, water entering the soil at the surface of the ground is called infiltration. It allows the soil to store water. So infiltration அது பூமி மேலே தண்ணி பூமியில் பட்ட உடனே பூமி வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும், உறிஞ்சிட்டு உள்ளே போய் சேர்த்து வைக்கும், தண்ணி கிரவுண்ட் வாட்டரை சேர்த்து வைக்கிறது தான் இன்ஃபில்ட்ரேஷன். It is a process where rainwater soaks into ground. Some of the water return to the surface through the springs or some amount of remain underground called underground water. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்காது. ஸோ தண்ணி வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு உரியுமோ அந்த அளவுக்கு உறிஞ்சிட்டு மீதி தண்ணி வந்து ரன் ஆஃப் வாட்டர் அப்படியே மேலே ஓட்டம் அப்படியே ஓடிடும். ஸோ உள்ளே போகிற தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டராக சேமித்து வைக்கும். த ரேட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை physical characteristic of soil, vegetative cover, moisture content and rainfall density. The infiltration, நீர் உறிஞ்சிக்கிற தன்மை எப்படி பொறுத்து இருக்குன்னா அந்த சாயிலுடைய தன்மை, சாயில் எந்த அளவுக்கு நீர் உறிஞ்சிக்கும், ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக், அந்த வெஜிடேட்டிவ் கவர் அங்கே எந்த அளவுக்கு நிலம் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, காடு இருக்குது, கிராஸ் இருக்குது சொல்லி பார்த்து இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதில் இருக்க அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் டென்சிட்டி, எந்த அளவு நீர் பொழிவு இருக்குது. சில இடத்துல மழை நிறைய பெய்யும், சில இடத்துல மழை கம்மியாக பெய்யும். ஸோ அதை பொறுத்து தான் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இது இருக்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். பிக்சரில் பாருங்கள், மழை தண்ணி ப்ரெசிபிடேஷனாக கீழே வருது, மழை தண்ணி கீழே வருது. கீழே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ரன் ஆஃப் வாட்டர் கீழே போகுது, சில ஒரு பார்ட் தண்ணி வந்து உள்ளே உறிஞ்சிக்குது, உறிஞ்சி போய் உள்ள வாட்டர் டேபிள்ஸில் போய் அண்டர் கிரவுண்ட் வாட்டராக நிற்குது. ஸோ லெஸ் இன்ஃபில்ட்ரேஷன் நான் போரஸ் சாயில். நான் போரஸ்னால் உறிஞ்சிக்க தன்மை கிடையாது அதுக்கு, அதுதான் நான் போரஸ் சாயில். அதில் கம்மியாக இருக்கும், தண்ணி உள்ளே போகிற விதை வந்து கம்மியாக இருக்கும். போரஸ் சாயில்னால் அதில் வந்து போர்ஸ் இருக்கும், தண்ணி போட்டோன்னு உறிஞ்சிக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் பர்குலேஷன். It is the downwards movement of infiltrated water through soil and rocks layer. It moves the infiltrated water through the rock layer which leads to the formation of groundwater. So percolation, தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுந்து உள்ளே போய் பூமி கடையில் போய் ராக்ஸில் போய் சேர்க்கும். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி அடியில் பூமி கடையில் போய் அண்டர் கிரவுண்ட் வாட்டராக ஃபார்ம் ஆகிடும். Next is the run of water. It is the process by which water is pulled by the gravity across the land surface. So பூமிக்கு மேலே படுற தண்ணி வந்து புவியீர்ப்பு விசையால் தண்ணி இழுத்துன்னு போகுது, அதுதான் run of water. It percolates the ground water and surface water into a aquifer. An aquifer is an underground layer of water bearing rock or into a river or a stream. ஸோ இந்த percolate ஆகிற தண்ணி, பூமிக்கு உள்ளே போகிற தண்ணி வந்து அண்டர் கிரவுண்டில் சேமிச்சு வைக்கிற இடம் தான் அக்விஃபயர் சொல்லுவோம். இந்த அக்விஃபயர் இஸ் அன் அண்டர்கிரவுண்ட் லேயர் ஆஃப் வாட்டர் பேரிங் ராக். வாட்டர் பேரிங் ராக்னா அங்கே இருக்க கற்கள் வந்து தண்ணியை சேர்த்து வைக்கும். ஆர் இன்டு ரிவர் ஆர் ஸ்ட்ரீம். ரன் ஆஃப் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் எரோஷன். இட் கர்வ்ஸ் அவுட் கனயான்ஸ் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ரன் ஆஃப் வாட்டர் வந்து சாயில் எரோஷனுடைய ஒரு மெயின் ஃபேக்டர். தண்ணி ஓடும்போது அது வழியில் இருக்க மண் துகள்கள், கற்கள், சின்ன சின்ன கற்கள் எல்லாமே அடிச்சுன்னு போகும். Then amount of runoff depends on amount of rainfall, porosity of soil, vegetation and slopes. So amount of runoff water depends. இந்த runoff water எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா தண்ணி, மழை எவ்வளோ அளவுக்கு மழை பெய்யுது. தென் porosity of soil,
பூமி மண் வந்து எந்த அளவு தண்ணி உறிஞ்சிக்குது. தென் வெஜிடேஷன் அண்ட் ஸ்லோப், அந்த ஸ்லோப் இருக்குது, அந்த காடு செடி கொடிலாம் அது வெஜிடேஷன், அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரன் ஆஃப் வாட்டரும் இருக்கும். ஸோ டைப் ஆஃப் ரன் ஆஃப். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் அ portion of rainfall that enters the stream immediately after the heavy rain. ஸோ சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னா பூமி மேலே ஒரு நீர் ஓடைகள். ஸோ மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும், அதுதான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் சொல்லுவோம். In this condition, the excess of water makes ahead over the ground surface. Ground surface மேலேயே தண்ணி ஓடும். It tends to move from one place to another called overland flow. So it tends to move one place to another. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலேருந்து ஸ்பீடாக போகிறதுனால land flow சொல்லுவோம். It then joins stream or ocean called surface runoff. கடைசி இந்த தண்ணி போய் கடலில் சேர்ந்துருவோம். ஸோ இது surface runoff சொல்லுவோம். Next is the subsurface. It is the water that enters the subsoil and moves laterally without joining stream or ocean. So subsurface-na, so மழை பெஞ்சு தண்ணி மேலே ஓடுது இல்லையா, பூமிக்கு அடியில் உறிஞ்சி உள்ளே ஓடும். Base flow, it is a flow of underground water from ground water zone to water channel. It appears as a downstream location where channel elevation is lower than ground water table. ஸோ இதில் வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் வந்து பூமிக்கு அடியில் போய் அதுவே ஒரு வழி உருவாக்கி கிரவுண்ட் வாட்டரில் போய் சேர்ந்துடும், அதுதான் பேஸ் ஃப்ளோ சொல்லுவோம். ஸோ இட் அப்பியர்ஸ் லொக்கேஷன் வெ சேனல் எலிவேஷன் இஸ் லோவர் தென் கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு அடியில் தான் இந்த லேயர் காணப்படும். இப்போ மழை பெய்யுது, ஃபஸ்ட்டு மேலேருந்து ரன் ஆஃப் வாட்டர் போய் மேலே சேர்ந்துருது, அதுக்கும் கீழே இருக்க பிரான்ச்சஸ் பாருங்கள், இது வந்து சப்சர்ஃபேஸ்லேருந்து போகுது, அதுக்கும் கீழே ஒன்று போதுங்க தண்ணி, அது பேஸ் ஃப்ளோ சொல்லுவோம். இது போய் கிரவுண்ட் வாட்டரில் ஜாயின் ஆகிடும். இது இருக்கும் உங்கள் லெசன்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.